வணக்கம் ஓவியா. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் தற்போது வினாடிக்கு 1,05,000 கன அடி அதிகரித்த நிலையில ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக கேரளா மாநிலம் மற்றும் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் ஆங்காங்கே பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய 2 அணைகளுக்கும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகின்றன. இதனால் கர்நாடகா அணைகளில் இருந்து காவிரி ஆறு வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீரானது அதிகப்படியாக வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில நேற்று காலை நேரத்திலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றன. கடந்த 2 நாட்களாக அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் இந்த நிலையில்தான் இன்று காலை வினாடிக்கு 1,26,000 கன அடி உபரி நீர் இரு அணைகளில் இருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இதனால் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு 1,05,000 கன அடி உபரிநீர் வந்து கொண்டிருப்பதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மற்றும் அருவி பகுதிகளில் குளிப்பதற்கும் அதே போல பரிசல் சவாரி செல்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் இன்றும் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு காரணமாக அதே போல சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்கி எச்சரிக்கை கொடுத்து வருகின்றனர். தமிழகத்திற்கு வரும் காவிரி ஆறு வழியாக வரும் இந்த உபரி நீர் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அளவீடு செய்யும் பணி மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் ஆங்காங்கே பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர்வரத்து இன்னும் அதிக அளவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட 1,26,000 கன அடி தண்ணீர் இன்று இரவு நேரத்திற்குள் ஒகேனக்கல் காவிரி ஆற்றை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.